ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சீரீஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 30 நிமிடம் 30 வினாக்கள் அப்படின்னு போயிட்டு இருந்த நம்மளோட லைவ் இன்னையில இருந்து 30 நிமிடம் 50 வினாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இது போகுமோ அந்த அளவுக்கு போகட்டும், சரியா? நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எவ்வளவுதான் ஃபாஸ்டா போனாலும் சின்ன சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடவே சேர்த்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம தினமும் காலையில 10:30 மணிக்கு நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எம்சிக்யூ ஃபார்மேட் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ், நிறைய கண்டென்ட் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு என்னென்ன வரும் அப்படின்றது ரிலேட்டடா நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே ரெகுலரா அந்த சீரீஸ் பாருங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸோ வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங்மா. நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு. பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டே லைவ் எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி லைவ்ல உங்களோட பிரசன்ஸ் கொடுங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து கண்டினியூஸா லைவ் போடுறதுக்குமே அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ 10:30 அப்படின்றது நார்மலா எல்லாரும் ஃப்ரீயா இருக்க டைம் தான். ஆஃபீஸ் போறவங்களாம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வேலையை முடிச்சுட்டு இருக்கிற டைம் தான். ஸோ அதனால இந்த டைமிங்ல உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுத்து நம்மளோட கிளாஸை நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் நீங்க கெட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா மேம்? நீங்க டெய்லி வாங்க. ரொம்ப நன்றி. நான் டெய்லி வர ட்ரை பண்றேன், சரியா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதெல்லாம் கிளியர் ஆனோடனே பக்காவா ரெடியா வந்துடலாம், ரெகுலரா வந்துடலாம். மாதிரியே இப்பயும் ரெகுலரா வர ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஹாய் ஹாய். ஷியோர் ஷியோர் ஷியோர், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருந்த நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்பனா மதியம் 3 மணிக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 மணி மறந்துடாம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் சேனல்ல ஷெடியூல் கொஞ்ச நேரம் பண்ண சொல்லிடுறேன், பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நீங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல கிளாஸ் மட்டும் நீங்க 5000 rupeesக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல கிளாஸ், டெஸ்ட், புக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஆடி முடிய போகுது. ஸோ 7500 rupees 50% ஆஃபர். டுடே கால் பண்ணுங்க, டுடே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 அண்ட் நெக்ஸ்ட் குரூப் 2 இல்ல இந்த குரூப் 2க்கான கிளாஸஸ் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிய போகுது கைஸ். ஆடியோ முடிய போது, ஆகஸ்ட் 15 வரப்போகுது, சரியா? சோ வேகமா இன்னைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. சோ கொஸ்டினுக்கு போலாமா? கொஸ்டின் சைட் போலாம். நான் மறக்கலாம் இல்ல, முடியல, சரியா? மறக்கிறதா விஷயம் மறக்க மாட்டேன், லைவ மறக்க மாட்டேன், மற்ற விஷயம்லாம் மறந்துடும், லைவ மறக்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் இஷ்யூ, அதனாலதான் வரல, சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 30 நிமிடம் 50 வினாக்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 1. ஸோ 50 கொஸ்டின். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, எப்பயும் போல ஒரு தம்ஸ் அப் சிம்பிளோட ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ரெடியா இருக்கீங்களா? கொஸ்டின்ஸ் போலாமா? ரெகுலரா லைவ் வாங்கப்பா. ஸோ ரெகுலரா லைவ் நம்ம 10:30க்கு இனிமேல் வருவோம், நீங்களும் வாங்க. ஓகே, எஸ், சூப்பர் சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கர் எங்கு பிறந்தார்? எந்த மாநிலத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். கொஞ்சம் வேகமாவும் ஆன்சர் கொடுங்க, ஏன்னா நம்ம 30 மினிட்ஸ்ல 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்தாலேவும் நம்மளுக்கு 30 மினிட்ஸ் பத்தாது, சரியா? டாக்டர் அம்பேத்கர் எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ ஆன்சர் என்னப்பா? எங்கப்பா பிறந்தாரு? வெரி குட். சோ கரெக்ட் ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அம்பவாதே அப்படின்ற பகுதியில 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாரு, சரியா? அம்பேத்கரினுடைய பிறந்த தினம், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. மத்திய பிரதேசம். மராட்டிய மாநிலம் அப்படின்னு சொல்லியும் சில இடங்கள்ல பாப்பீங்க. சோ நம்மளோட புக் பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் அப்படின்றது ஆன்சரா கொடுத்திருக்காங்க, சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண சூடாமணி என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? இலக்கண சூடாமணி என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்?
மராட்டிய மாநிலம்னு சில இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. சோ நம்மளோட புக்ஸ் படி மத்திய பிரதேசம் அப்படின்றதும் ஒரு ஆன்சரா கொடுத்திருக்காங்க. சரியா? இலக்கண சூடாமணி என்ற நூலை எழுதியவர் யார்? நாதகுத்தனார், சீத்தலை சாத்தனார், கவி பாலபாரதி, இளங்கோவடிகள். இலக்கண சூடாமணி. சோ நீங்க ஈஸியா அதை கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவி பாலபாரதி அப்படின்றவங்க. ஓகேவா? சோ மத்த எல்லாமே சங்ககால புலவரா இருக்காங்க. இவர் ஒருத்தர் டிஃபரெண்டா இருக்காங்க. இந்த மேனர்லயுமே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் சூஸ் பண்ணிருக்கலாம். சரியா? கவி பாலபாரதி. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லுடன் பொருத்துக. சோ இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. சோ வேகமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அமைச்சரவை, பண்பாட்டு விழுமியங்கள், நாங்கூல் புழு, விழிப்புணர்வு. அவேர்னஸ், எர்த்வார்ம், கேபினட், கல்ச்சுரல் வேல்யூஸ். ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாமா? அமைச்சரவை. அமைச்சரவை என்னன்னு சொல்றாங்க? கேபினட். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 வரணும். 2 இடத்துல இருக்கு. பி இல்லைன்னா டி, அவ்வளவுதான். பண்பாட்டு விழுமியங்கள், பண்பாடுனா கல்ச்சுரல், கல்ச்சுரல் வேல்யூஸ். சோ கல்ச்சுரல் வேல்யூஸ்ன்றது 4. அப்ப 3க்கு அப்புறம் 4 பில மட்டும்தான் இருக்கு. ஈஸியா இந்த மாதிரி சூஸ் பண்ணிடலாம். நீங்க ஒவ்வொன்னா பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நாங்கூல் புழு, எர்த்வார்ம், மண்புழு இருக்குல்ல, அந்த மாதிரிதான். சோ விழிப்புணர்வுன்றது அவேர்னஸ், அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய அலுவல் ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது. அதையுமே நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்களேன், 4வது கேள்வி. உரண் என்பதன் பொருள் என்ன? உரண்னா என்னன்னு கேக்குறாங்க. உரண் வலிமை, வாய்மை, வளமை, துணிவு. உரண்னா என்ன? உரண் அப்படின்னாலே ஒரு வகையான திண்மை. திண்மைனா என்னப்பா? திண்மைனாலும் என்ன அர்த்தம்? திண்மைனாலும் வலிமை அப்படின்னு தான் அர்த்தம். வலிமை, மன வலிமை. சில இடங்கள்ல உரண் அப்படின்றது நம்மளுடைய அறிவு வலிமையும் அறிவையும் மென்ஷன் பண்ணுது. சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உரண் அப்படின்றது வலிமை. வலிமைக்கு பதிலா உங்களுக்கு திண்மை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அதுவும் சரியான ஆன்சர் தான். இல்ல அறிவு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். புரியுதா? உரண் என்பதன் பொருள் என்னமா? உரண்னா வலிமை, திண்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? 5வது கேள்வி. தொழு என்ற வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. சோ வினையெச்சமா எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா வினையெச்சம்னா கடைசியில் எப்படி முடியணும்? ஈ அல்லது ஊல முடியணும். சரியா? இப்ப தொழுது, தொழுகை, இது வந்து ஊல முடியுதா? புரியுதா? சோ அடுத்து பாருங்க, தொழுகை ஐல முடியுது. ஐல முடியறப்ப இது என்னதுப்பா நமக்கு? தொழிற்பெயர். தொழுகை அப்படின்றது என்னது? தொழிற்பெயர். தொழுத, தொழுத வருது. அப்ப அது என்னது? பெயரச்சம். ஆன்சர் எனக்கு ஏ தான். இந்த தொழுன்றது வினைச்சொல், சோ வேர்ச்சொல், அதேதான் திரும்பி வந்திருக்கு. சோ இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் தொழுது அப்படின்றதா சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலன், பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது? சோ பெரியாரினுடைய அந்த சுயமரியாதை மாநாடு எந்த இடத்தில் நடந்துச்சு? அங்க பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. சோ அது எங்கன்னு கேக்குறாங்க. சோ எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1929 நடந்துச்சு. 1929 பிப்ரவரி 17 மற்றும் 18 இந்த 2 தினங்கள்ல பெரியார் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல நடந்திருக்கும். ஆன்சர் செங்கல்பட்டு. சோ இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நியமிக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை திருமணம். சரியா? குழந்தை திருமணம் நடத்தக்கூடாது. பெண்களுக்கான திருமண வயது 16 வயசா உயர்த்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டுல தான் 16 வயசா உயர்த்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி சொத்துரிமை, பையங்களை மாதிரியே பொண்ணுங்களுக்கும் சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த பெரியாரினுடைய சுயமரியாதை மாநாடு 1929 கொண்டு வந்தாங்க. எங்க நடந்துச்சு? செங்கல்பட்டுல நடந்துச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 7வது கேள்வி. சந்திப்பிழை இல்லாதது. இது பேஸ் பண்ணி 2 கொஸ்டினாவது மினிமம் வரும் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல. ராமன் காட்டிற்கு சென்று கு வெளிப்படையா வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்ம வல்லினம் போடணும். இது எல்லாமே நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் ரெலி சேனல்ல இயல் வைஸா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நம்ம சொல்றோம். சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் ரெலி அந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் 6 மணிக்கு அதுல நம்ம இயல் வைஸ் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க பாருங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல இச்சு வரணும், இந்த இடத்துல இச்சு போடல. அப்ப ரெண்டுமே தப்பு. ராமன் காட்டிற்கு இச்சு வந்திருக்கு. சோ இது கரெக்ட். சென்று பழங்களை பறித்தான். சோ இப்ப வருது கரெக்ட். ஓகே,
ராமன் காட்டிற்கு சென்று பலம் கிடையாது, பழம். சரியா? சோ பலம்ன்றது தப்பு. ஆன்சர் சி. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா இல்லாத மாதிரியும் நிறைய இது கேட்பாங்க. ஓகே, கஷ்டமா இருக்க மாதிரியும் கேட்பாங்க. அடிக்கடி கேட்கிற சந்திப்புல இந்த வலப்பக்க சுவர், வலப்பக்கம் இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றத அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8. சோ திணையும் நிலமும், இது ஈஸி தானே. திணையும் நிலமும் ஈஸி தானே. சோ இதுக்கெல்லாம் டைம் தேவையா? டைம்லாம் தேவையில்ல. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு 2 எங்க இருக்கு? ரெண்டாவது 2 இடத்துல இருக்கு. முல்லை, முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். சோ 2க்கு அப்புறம் 1 எங்க வருது? ஆன்சர் ஏ. அவ்வளவுதான், ஈஸியா எழுதிடலாம். சரியா? குறிஞ்சி, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், பாலைனா சுரம் சுரம் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க, மணலும் மணல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமே தேவையில்ல, ஈஸி கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏறு தழுவுதல் குறித்து கூறும் ஒரே சங்க நூல். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏறு தழுவுதல் பத்தி சில நூல்கள்ல தான் குறிப்பிட்டிருப்பாங்க, அதுல ஒரே ஒரு சங்ககால நூல்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. சோ அது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புறநானூறு, கலிங்கத்து பரணி, கலித்தொகை, பரிபாடல். இங்க இருக்கிறதுல கலிங்கத்து பரணின்றது ஒரு சங்ககால நூலே கிடையாது. சங்ககால நூல்னா என்னது? 8 தொகை 10 பாடல். அப்ப அது கிடையாது. சரியா? சோ பரிபாடல்ன்றது ஒரு இசைப்பாடல் நூல், அதுல கண்டிப்பா ஏறுதழுவுதல் பத்தி சொல்லல. புறநானூறுல எத்தனையோ வீரங்களை பத்தி சொல்லியிருந்தாலும் குறிப்பா அந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ஏறு தழுவுதலை பத்தி அங்க சொல்லல. ஆன்சர் கலித்தொகையில மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கலித்தொகையில அதுலயும் எதுலன்னு பாத்தீங்கன்னா முல்லை கலியில சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, சங்ககால நூல்ல இதுல சொல்லியிருக்காங்க. வேற எந்தெந்த நூல்ல எல்லாம் உங்களுக்கு ஏறு தழுவுதல் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா மலைபடுகடாம். சோ மலைபடுகடாமே உங்களுக்கு சங்க நூல்ல தான் வருது, பட் இங்க 8 தொகையை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. மலைபடுகடாம்லயும் இந்த ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பட்டினப்பாலை, இங்க வந்து 8 தொகை மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை அண்ட் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் இதுல எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. சரியா? பட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு இங்க இருக்கிறது கலித்தொகை மட்டும்தான் இருக்கு. கலித்தொகை, மலைபடுகடாம், பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், இது எல்லாத்துலயுமே ஏறு தழுவுதல் பத்தி. அதே மாதிரி ரீசெண்டா கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்ற ஒரு நூல்லையும் ஏறு தழுவுதல் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதோட கண்ணுடையம்மன் பல்லையும் சேர்த்துக்கோங்க. சரியா? அப்போ ஏறு தழுவுதல் பத்தி நூல் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 5 நூல் இருக்கா அப்படின்றத பாருங்க. என்னென்ன? கலித்தொகை, மலைபடுகடா, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், கண்ணுடையம்மன் பல்லு. இது எல்லாத்தையுமே ஏறு தழுவுதல் பத்தின செய்தி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பது எதை குறிக்கிறது? சோ இதை பேஸ் பண்ணியும் 2 அல்லது 3 கொஸ்டின் வருது. உவமைக்கேற்ற பொருளை அறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இதுக்கு என்ன பார்த்தோம்? இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி தன்னை தோண்டுபவரையும் நிலமானது பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி நம்மள ஹர்ட் பண்றவங்களை நாம பொறுத்துக்கணும் அப்படின்றது. அப்ப இங்க என்னது? பொறுத்துக்கிறதுன்னு வருதா? சோ பொறுமை, பொறுமையின் அடையாளமா இங்க வந்திருக்கு. சோ சேட்டை கொஞ்சம் ஸ்பீடா அப்படியே பறக்க விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, பொறுமை அப்படின்றதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பொறுத்துக. சோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த திணை பேஸ் பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 3 விஷயம். திணையோட முதற் பொருள் கேட்பாங்க, திணையோட கருப்பொருள் கேட்பாங்க, திணையோட உரிப்பொருள் கேட்பாங்க. அகத்திணை படிக்கிறப்போ இந்த 3மே ரொம்ப முக்கியம். முதற் பொருள்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், அது. சோ அது அப்புறம் பொழுதுகள்னு சொல்லுவாங்க, சிறு பொழுது பெரும் பொழுது. சோ நிலமும் பொழுதையும் தான் முதற் பொருள்னு சொல்றாங்க. சரியா? அப்ப கருப்பொருள்னா என்ன? அந்த திணை, அந்த ஊரு, அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் என்ன பொருள் பயன்படுத்துறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, எந்த கடவுளை கும்பிடுறாங்க, அங்க என்ன பறவை இருக்கும், என்ன விலங்கு இருக்கும், என்ன இசைப்பாங்க, என்ன என்ன நெல் வகை பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஊர் மக்களை பத்தி பேசுறது கருப்பொருள். உரிப்பொருள்னா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு, சேர்தலும் புணர்தல் நிமித்தமும், ஊடல் நிமித்தமும். சோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். சோ இதுதான் அந்த 3ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். சரியா? இப்ப குறிஞ்சியினுடைய ஊர் பகுதிகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி
சிறுகுடி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2 எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. முல்லை இருக்கு இல்லையா, முல்லையினுடைய ஊரை பாடின்னு சொல்றாங்க, இல்லாட்டி சேரி. பாடின்னு சொல்றாங்க, இல்லனா சேரின்னு சொல்றாங்க. மருதம், மருதம் இருக்கக்கூடிய ஊரை பேரூர், மூதூர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஊர் அப்படின்னு மென்ஷன். நெல், நெய்தல், நெய்தல் இருக்கிறது பட்டினம் பாக்கம், பட்டினம் பாக்கம். சோ அப்ப எனக்கு என்னப்பா ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2, செகண்ட் ஒன்னுக்கு 3. சோ ஆன்சர் 2 3. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. அப்ப பாலைக்கு என்ன வரும்? பாலையோட ஊர் என்னப்பா? பாலையோட ஊர் என்ன? யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பாலையோட ஊர் என்ன? ஏன் கவுண்ட் குறையுது? ஆளும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. இல்ல எனக்கு தான் தெரியலையா? ராஜஸ்தானா? பட்டினம் தான் சொல்லிட்டோம்ல நெய்தலுக்குன்னு. குறும்பு. வெரி குட் சுதா. ஆன்சர் குறும்பு. பாலையினுடைய ஊர் எப்படி சொல்றாங்க? குறும்பு. அப்ப குறிஞ்சினா சிறுகுடி, முல்லைனா பாடிச்சேரி, மருதம்னா பேரூர் மூதூர், நெய்தல்னா பாக்கம் பட்டினம், பாலைனா குறும்பு. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இதுக்கு 2 3 4 1. அடுத்து 12வது கேள்வி. ஓர்மின் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. சோ இலக்கண குறிப்பு நம்மளுக்கு 6th இருந்து இலக்கண குறிப்பு 9th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு எல்லாத்தையுமே பேஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓர்மின் லோடிங்கா இல்லையே, என் சைட்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓர்மின் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஓர்மின் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று. மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது எது? எதை மனித நாகரிக தொட்டில்னு சொல்றாங்க? மனித நாகரிக தொட்டில் எதப்பா சொல்றாங்க? சான்சா லெமூரியா. லெமூரியாவை தான் மனித நாகரிக தொட்டில்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இளங்கோவின் காவிய பெண்மணி கண்ணகி. இதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வருது. இளங்கோவின் காவிய பெண்மணி கண்ணகி. அப்போ இளங்கோவின் காவிய பெண்மணி யார்? அவ்வளவுதான் கேள்வி. சரியா? சோ இந்த ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இளங்கோவின் காவிய பெண்மணி யார் அப்படின்றதான் சரியான கேள்வி. அடுத்து பாருங்க. கழனி என்பதன் பொருள் யாது? கழனி, கழனி என்பதன் பொருள் வயல். கழனினா வயல்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. கழனினா வயல்னு அர்த்தம். ஓகே, சோ ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. 16வது கேள்வி. அடுத்த கேள்வி. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யுங்க. களங்கம் களங்கம், களங்கம் களங்கம். ஃபர்ஸ்ட் களங்கம், அடுத்து களங்கம். சோ இந்த களங்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வகையான மார்க். ஓகேவா? ஒரு வகையான மார்க், அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஆன்சர் அடையாளம். இந்த களங்கம் அப்படின்றா சூதாடுறது. ஓகே, அடையாளம் சூதாடு. புது வார்த்தையா இருக்கும், நோட் பண்ணிக்கோ. அடையாளம் சூதாடு. அடுத்து உலகம் என்ற சொல்லின் பெயர் சொல். உலகம், உலகம்ன்றது என்னப்பா? ஒரு பிளேஸ். உலகம் என்ற சொல்லினுடைய பெயர் சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படுது? 6 வகைப்படுது. அதுல உலகம்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இடப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், காலப்பெயர். ஆன்சர் இடப்பெயர். உலகத்தினுடைய பெயர் சொல் என்னப்பா? இடப்பெயர். உலகம்ன்றது ஒரு இடம், இடத்தை ரெப்ரசென்ட் பண்றதுனால இடப்பெயர். அடுத்து பாருங்க. உயரமான நிலப்பகுதியை பழந்தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர்? கொஞ்சம் உயரமான நிலப்பகுதிய பழந்தமிழர்கள் எப்படி சொன்னாங்க? இது வந்து புக்ல இருக்கக்கூடிய அப்படியே அந்த வார்த்தை. ஆன்சர் குன்று. உயரமான மலைப்பகுதிய, உயரமான நிலப்பகுதி மலை ஓகே, பட் பழந்தமிழர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல குன்றுன்ற வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த குன்றுன்ற வார்த்தைக்காண்டி தான் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்தவர்களின் தேவாரம். இதே கிறிஸ்துவர்களின் கலைக்களஞ்சியம்னு கேட்டாங்கன்னா, கிறிஸ்துவர்களின் கலைக்களஞ்சியம்னு கேட்டாங்கன்னா சோ அதோட ஆன்சர் என்னப்பா? தேம்பாவணி. சரியா? தேம்பாவணி.
என்ன கேட்டிருக்காங்க? கிறிஸ்தவர்களின் தேவாரம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரட்சண்ய மனோகரம். ரட்சண்ய மனோகரம் தான் கிறிஸ்தவர்களின் தேவாரம். சரியா? சோ கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி, கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்னது? ரட்சண்ய மனோகரம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரட்சண்ய மனோகரம், ரட்சையன் சமய நிர்ணயம், ரட்சண்ய யாத்திரிகம் இதெல்லாம் எழுதுனது யாரு? கிறிஸ்துவ கம்பர்னு சொல்லக்கூடிய ஹச்சே கிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. சில இடங்கள்ல வர கிருஷ்ண பிள்ளைன்னு கொடுத்திருப்பாங்க, சில இடங்கள்ல கிருஷ்ண பிள்ளைன்னு கொடுத்திருப்பாங்க, சில இடங்கள்ல கிருஷ்ணனார்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த சென்டென்ஸ் அதை பொறுத்து இந்த மாதிரி எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 20. உலகில் தமிழினம் எத்தனை நாடுகளில் பரவியுள்ளது? ஸோ இது பர்டிகுலரா சொல்ல முடியாது, பட் நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 154. உலகில் தமிழினம் 154 நாடுகள்ல பரவி இருக்கு. 21. வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயராக்குக. வினையால் அணையும் பெயர். சோ வினையால் அணையும் பெயரையும் வினைமுற்றையும் அப்படின்றத வினைமுற்று எழுதுங்கன்னா வாழ்ந்தான். அதே வினையால் அணையும் பெயர் எழுதுங்கன்னா வாழ்ந்தவன். அவன்தான் வாழ்ந்தவன். அந்த வினையால அவங்களுக்கு வரக்கூடிய பெயர். இப்ப சிரி இருக்கு, சிரித்தால பெண்பால் வினைமுற்றா எழுதுங்க சிரித்தாள். இதே வினையால் அணையும் பெயரா எழுதணும்னா சிரித்தவள். புரியுதா? இப்ப பலர்பால்ல எழுதுங்க படித்தார், படித்தார், படித்தவர். புரியுதா? இங்க இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இங்க வாழ்ந்தவன், சிரித்தவள், படித்தவள் அப்படின்னு வருது. சோ இங்க வாழ்ந்தான், சிரித்தான், படித்தான் வருது. அப்ப இத பற்றி சொல்லுங்க பாக்கலாம். ஆன்சர் வெல் அப்படின்ற வேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் வென்றவன். வென்றான்றது வினை முற்று, வென்ற பெயரெச்சம், வென்று வினையெச்சம். ஓகே, ஈஸியா எழுதிடலாம். அடுத்து, உலகில் லட்சத்திற்கும் அதிகமான தமிழர் வாழும் நாடுகள் எத்தனை? லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் உலகத்துல எத்தனை நாடுகள்ல வசிக்கிறாங்க? ஆன்சர் 20 நாடுகள்ல. சோ இதெல்லாமே அவ்வளவா கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? 20 நாடுகள்ல வசிக்கிறாங்க. 23. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நை. நை, நைனா ஒரு மாதிரி வருத்தத்தை தருது. நை நைன்னு சொல்லிட்டு இருக்க இழிவு, நைதல். வருத்தமும் கரெக்ட் தான், நைதலும் கரெக்ட் தான். சோ முக்கியமா புக்ல கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா இழிவு, நை நைன்னு பேசாத அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நைனா நைதல். ஓகேமா? தொடர்ந்து பேசிட்டே இருக்குது, அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சோ நைனா இழிவு அப்படின்ற ஒரு பொருளும் வரும். சரியா? சோ ஆன்சர் ஏ அண்ட் சி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். என்னப்பா? ஆப்ஷன் டி, ஏ அண்ட் சி. அடுத்து பாருங்க, தமிழர்களை அடிமையாக்கி அவர்தம் ஆளுமைகளுக்கு உட்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்றோர் யார்? தமிழர்களை அடிமையாக்கி அவங்களோட ஊர்களுக்கு யாரெல்லாம் அழைத்து சென்றாங்க? அப்கோர்ஸ் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும், பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். சோ ஆப்ஷன் டி. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்து பாருங்க, क्वेश्चन 25. 25th क्वेश्चन. என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். யாருப்பா சொல்லுவாங்க? அப்பர் சொல்லுவாரு. அப்பர் யாரு? அப்பர் தான் இந்த வரியை சொல்லுவாரு. அப்பர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசருக்கு எத்தனையோ பேர் இருக்கு. அப்பர், வாகீசர். அவருடைய இயற்பெயர், அப்பரினுடைய இயற்பெயர் கேட்டாங்கன்னா மருள் நீக்கியார். அவர் சமண சமயத்துல இருந்தப்போ அவருக்கு வச்ச பேரு தர்மசேனர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. சோ அவர் தான் என்ன சொல்றாரு? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆளுடை அரசு அப்படின்ற பேரும் இருக்கு. அரசு திருநாவுக்கரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளுடை அரசு. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு பட்டமும் இருக்கு. என்ன பட்டம்னு பாத்தீங்கன்னா சைவ உலகின் செந்நாயிறு. சைவ உலகின் செஞ்ஞாயிறு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரும் யாருதான்? அப்பர் தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கான ஆன்சரும் அப்பர் அப்படின்றதா சரியானது. அடுத்த கொஸ்டின் போலாமேமா. 26. மருண்டெனன்.
மருண்டெனன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. மருண்டெனன் தன்மை, ஒருமை, வினைமுற்று. ஈஸி. சோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். நீங்க நிறைய இலக்கண குறிப்பு இருக்கும், அது எல்லாத்தையும் வரிசையா வச்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா 2 மார்க் எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, சோ ஈஸியா வந்துச்சுன்னா நம்மளே எழுதிடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத வார்த்தைகள் ஓர்மின் மருண்டன் மாதிரி வர்றப்பெல்லாம் நீங்க அதை டைரக்டா அப்படியே மக்கப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்க, தமிழர்கள் அயல் நாட்டுக்கு செல்ல காரணம் எது? தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறாங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சோ வணிகத்துக்காகவும் போறாங்க, வேலை வாய்ப்புக்காகவும் போறாங்க. ஆனா வறுமைக்காக ஒருத்தரும் போறது கிடையாது, சரியா? வீட்டுல கஷ்டம்ன்றதும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு தானே. சோ வேலை வாய்ப்புக்காக தான் போறாங்க. சோ ஆன்சர் வணிகம், வேலை வாய்ப்புக்காக போறாங்க. இதெல்லாம் சும்மா நார்மல் கொஸ்டின் தான், இதெல்லாம் அவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அகர வரிசை கண்டிப்பா 2 கொஸ்டின் வருது. அகர வரிசை, அகர வரிசை நான் எப்படிப்பா சொல்லியிருக்கேன்? முதல் 4 ஆப்ஷனும் ஒரே வார்த்தைகளை தான் வச்சிருக்கான்னு பாருங்க. ஆமா, ஒரே வார்த்தை தான் இருக்கு. அப்ப வே, வே, வை, வா, எது முதல்ல வரும்? வா தான் முதல்ல வரும். அப்ப ஆன்சர் வளமை, விவேகம், வேதம், வைகாசி. ஈஸியா எழுதிடலாம், இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் கிடையாது, பார்த்த உடனே எழுதிடலாம். ஆப்ஷனை பாருங்க, ஃபர்ஸ்ட் வே வருமா, வே வருமா, வை வருமா, வா வருமா? வா தான் முதல்ல வரும். ஆன்சர் வா, போட்டு விட்டுருங்க. சரியா? அவ்வளவுதான். திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? திருக்குறள் முழுமையா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது ஜியு போப். த சாக்ரெட் குரல் அப்படின்ற பேர்ல. என்ன பேர்ல மொழிபெயர்த்திருப்பாங்க? த சாக்ரெட் குரல் அப்படின்ற நேம்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. சோ எத்தனை ஆண்டுகள் படிச்சிருக்காரு? 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த பிறகே போப் என்ன பண்ணிருப்பாரு? அத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, 30வது கேள்வி. அங்காடி நாய் போல, அங்காடி நாய் என்ன பண்ணும்? அலைஞ்சிட்டே இருக்கும். சோ என்பதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அங்காடி நாய் என்ன பண்ணுப்பா? அலைதல், அலையும். சோ அலைதல். இந்த மாதிரி உவமையில இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து 31. எந்த ஆண்டில் திருக்குறளை ஜியு போப் மொழிபெயர்த்தார்? மோஸ்ட்லி ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு அப்படின்னு வந்தா ஜியு போப் போடுங்க, லத்தீன்ல மொழிபெயர்ப்புன்னு வந்தா வீரமா முனிவர் போடுங்க. சோ மோஸ்ட்லி இதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இல்ல சிலது ஆங்கிலத்துல வீரமா முனிவரும் மொழிபெயர்த்திருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டு, எனக்கு தெரியல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவங்க யாருன்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா ஆன்சர்ல ஜி போப் இருக்காங்கன்னா பாசிபிலிட்டி நீங்க அது போடலாம். ஓகேவா? வெரி குட். எந்த ஆண்டுபா மொழிபெயர்க்கிறாங்க? 1886 தான் ஜி போப் ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து, இளம்பெருவழுதி எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? இளம்பெருவழுதி. இந்த கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இளம்பெருவழுதின்றது பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வரிசையில பேர் வைக்கக்கூடிய ஒரு பேர் தான் இளம்பெருவழுதி அப்படின்றது. சோ பாண்டிய மன்னன் கடலுள், அதுல ஒருத்தர் தான் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பாத்திருக்கோமா? சோ பெருவழுதின்றதே பாண்டியர்கள் பேஸ் பண்ணது. இந்த மாதிரி சேரர்களுக்கு ஒரு சில பேர்கள் இருக்கு. சேரன், செங்குட்டுவன், அந்த மாதிரி. ஓகேவா? சேரமான், பெருஞ்சேரல், இரும்பொறை. இந்த மாதிரி சோழர்களுக்கு குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு நேம் வரும். அவங்களுடைய பெயர்கள்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள், சேர மன்னர், சோழ மன்னர்களுடைய பெயர்கள்னு. ஓகே, எந்தமிழ்நாடு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? எந்தமிழ்நாடு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? என் கூட்டல் தமிழ்நாடு, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு. ஆன்சர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாடு. இந்த இம் அழிஞ்சு இந்த தாவோட மெய்யெழுத்து இங்க வரும், இன மெய்யெழுத்து இந்து, இது சேர்ந்து எந்தமிழ்நாடு அப்படின்னு வந்துடும். ஓகே, திருக்குறளை மொழிபெயர்த்தது 1886. ஜி போப் திருவாசகத்தை எப்ப மொழிபெயர்த்தாருன்னு கேக்குறாங்க. திருவாசகத்தை எப்ப மொழிபெயர்த்தாரு? 1900. வெரி குட். 1900 தான் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து வாங்க அப்படியே 35வது கேள்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல என்ன வகை எதுகை வந்திருக்குன்னு கேக்குறாங்க. எதுகைனா என்னப்பா? 2வது எழுத்து வருது. கண்டிப்பா அடி எதுகை வரல, ஏன்னா 2வது எழுத்து இங்க 2வது எழுத்து வேற வேறையா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல லூ இருக்கு, செகண்ட்லயும் 2வது எழுத்து லூ இருக்கு, 3வதுல இல்ல, 4வதுல இருக்கு. அப்ப 2 1 2 4னா கீழ்கதுவாய்.
கீழ்கதுவாய். இணைனா 1 2, முற்றுனா 1 2 3 4. இப்ப இந்த இடத்துலயுமே லூ வந்துருந்துச்சுன்னா இதுக்கு என்னவா இருக்கும்? முற்று மூனையா இருந்திருக்கும். சோ 1 2 4ல எதுகை வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய் எதுகை. அடுத்து தமிழர்கள் மண்ணை சுவையின் அடிப்படையில் எவ்வாறு பிரித்தன? உழவு காடுனா உழவு செய்யக்கூடிய நிலம். சோ அந்த செயல் அங்க நடக்குது. உள்ளடி நிலமும் தப்பு, கல்லாங்குத்து நிலமும் தப்பு. உவர் நிலம், உவர் நிலம்னா உப்பு கக்கக்கூடிய மண்ணு. சோ அதான் சுவையின் அடிப்படையில எப்படி பிரிச்சிருக்காங்க? உவர் நிலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க 37. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. காரல் காரல், காரல் காரல். சோ ஃபர்ஸ்ட் காரல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. காரல் அப்படின்றது ஒரு வகையான மீன். காரல் மீன். இந்த காரல்ன்றது ஒரு மருந்து செடி, ஒரு வகை மீன், ஒரு மருந்து செடி. ஆப்ஷன் பி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 38. வாத நிகண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? சோ இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? வாத நிகண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பதஞ்சலி முனிவர், அஸ்திகர், சட்டை முனி, பரதமுனி. சோ ஆன்சர் என்னப்பா? வாத நிகண்டு எழுதினது யாரு? சோ சட்டை முனி. ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்து தமிழர்கள் மண்ணின் தன்மையின் அடிப்படையில் எவ்வாறு பிரித்தாங்க? சோ சுவையின் அடிப்படையில உவர் நிலம் பிரிச்சாங்க. தன்மை, அதோட தன்மையின் அடிப்படையில அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கலர் நிலம், எதற்குமே பயன்படாத நிலம். சரியா? பயன்படாத நிலம், எதற்குமே பயன்படாத நிலம்னு பிரிக்கிறாங்க. ஓகே, 40வது கேள்வி. தீம்பிழி என்பதன் பொருள். சோ தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்ற இந்த வார்த்தை பதிற்றுப்பத்துல வரும். இதுல தீம்பிழி அப்படின்னா என்ன? கரும்பு. கரும்புகளை பிழிவதற்கான இயந்திரங்கள் சங்க காலங்கள்லயே இருந்ததா குறிப்பிடுறதா அந்த தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. சோ பதிற்றுப்பத்துல இடம்பெற்ற அந்த வார்த்தை. சோ ஆன்சர் இங்க கரும்பு. தீம்பிழி, தீ அப்படின்னா தீஞ்சுவை, இனிய சுவைன்னு அர்த்தம். சரியா? அடுத்து கிளைஞர். கிளைஞர் என்ற வார்த்தையினுடைய எதிர்ச்சொல். நல்லா பாருங்க, கிளைஞர் என்ற வார்த்தையினுடைய எதிர்ச்சொல் கேக்குறாங்க. சரியா? அப்ப கிளைஞர்னா என்ன? கிளைஞரோட எதிர்ச்சொல் கேக்குறாங்க. கிளைஞர்னா யாரு? கிளைஞர்னா உறவினர்கள். கிளைஞரோடனா யாரு? உறவினர்கள். அப்ப உறவினர்களுக்கு ஆப்போசிட் என்னப்பா? பகைவர். ஆன்சர் பகைவர். கிளைஞர்னா உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு ஆப்போசிட் என்னது? பகைவர். ஓகே, அடுத்து பாருங்க. புனேயில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டினை தலைமை ஏற்று நடத்தியவர். புனேல அனைத்திந்திய பெண்கள் மாநாடு நடந்துச்சு. இதை தலைமை ஏற்று நடத்தியவர் யார்? யாருப்பா? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அம்மையார் 1927 நடத்தி இருப்பாங்க. அன்னி பெசன்ட் 1927. ஓகேவா? அடுத்து பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் என சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் தமிழ்ல தான் வருது. சரியா? தமிழ்ல இந்த பெண்மணிகள் பத்தி படிப்போல அப்ப வர்றதுதான். என்ன யூனிட் 9 எல்லாம் இங்க கொண்டு வரீங்கன்னு நினைக்காதீங்க. சரியா? பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் என சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பப்பா? 1926. 1926. ஓகே, அடுத்து அம்ம. அம்ம என்பதன் இலக்கண குறிப்பு. அம்ம வந்திருக்கு, பெயரெச்சம்னு போடுவீங்க, ஆனா தப்பு. அம்மன்றது ஒரு எச்சம் கிடையாது, அது பொருள் தராத ஒரு சொல். பொருள் தராத ஒரு சொல்லுக்கு பேர் என்னது? அசை. அம்மாக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்ல, அது சும்மா ஓசைக்காக. மலை அம்மே, அம்ம அப்படின்னு சும்மா ஓசைக்காக பயன்படுத்துவாங்க, அதுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. சோ பொருள் தராத ஒரு சொல்லோட பேரு அசை, அசை நிலை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 45. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. ஏன்னா இந்தியால 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுறதுனால இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு யார் சொல்றாங்க? ச அகத்தியலிங்கம் அவர்கள் சொல்றாங்க. முனைவர் ச அகத்தியலிங்கம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. சரியா? அடுத்து 46. தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம், ஒழிப்பு சட்டம் இயற்றுவதற்காக பெரும் பங்காற்றியவர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றுவதற்காக, இயற்றுவதற்காக பெரும் பங்களிப்பு செய்தவர் யாருப்பா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? 47. நசை என்ற சொல்லின் பொருள். நசைனா விருப்பம்னு அர்த்தம்.
நசை, நசைனா விருப்பம், நசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. 48 வாமன் என்பதன் பொருள். வாமன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, வாமன்றது அருகன். வாமன்றது இங்க எதை குறிக்குது? அருகன், அருகனை குறிக்குது. ஓகே, அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். கீழ், கீழ். சோ இந்த கீழ் அப்படின்னா, இந்த கீழ்ன்றது கீழிடம், கீழே, கீழிடம் அப்படின்னு. அப்ப இந்த கீழ்ன்றது என்னவா இருக்கும்? பொறுத்து, பொறுத்து. இந்த கீழ்னா பொறுத்துன்னு அர்த்தம். இந்த கீழ்னா கீழ் இடம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் கொஸ்டின், தாலாட்டு பாடல் எந்த ராகத்தில் பாடப்படும்? தாலாட்டு பாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, நாவை அசைத்து பாடுவதால தாலாட்டு பாட்டு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இது என்ன ராகத்துல பாடப்படுது? எதுக்காக பாடப்படுது? ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காகவும், அழுகக்கூடிய ஒரு குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காகவும் தாலாட்டு பாடுறாங்க. இது எந்த ராகத்துல பாடப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, நீலாம்பரி ராகம். ஓகே, நீலாம்பரி ராகத்துல பாடப்படுது. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. சோ அவ்வளவுதான், இன்னைக்கான क्वेश्चंस ஓவர். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியோட சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 894004000154. சோ ஆடி ஆஃபர், ஆடியும் முடிய போகுது, ஆகஸ்ட் 15 முடிய போகுது. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல நீங்க கிளாஸ் மட்டும், எந்த கிளாஸ்னாலும் டெக்னிக்கல் தவிர 5000 ருபீஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு புக்ஸ், டெஸ்ட் பேக், கொஸ்டின் பேங்க் எல்லாமே வேணும் அப்படின்னா கடைசி ஆடியா, நாளைக்கா இன்னைக்கா, சோ இந்த ஆடி முடிகிறதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வெறும் 7000 ருபீஸ்க்கு 50%, அதுல இருந்து 500 நம்ம கம்மி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், 7000 ருபீஸ்க்கு இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ 30 நிமிஷம் சொல்லிட்டு 36 நிமிஷம் நம்ம எடுத்துட்டோம். 6 நிமிஷம் உங்க டைம் எடுத்திருக்கேன், சாரி. சரியா? சோ நான் 3 மணிக்கு அதே மாதிரி லைவ்ல இருக்க எல்லாருமே 3 மணிக்கு வந்துருங்க. 3 மணிக்கு நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு மார்னிங் பேட்சோட கிளாஸ் இருக்கு. மார்னிங் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் 10 to 11:30, 11:30. ஸோ இந்த 2 பேட்ச்க்குமான ஆன்லைன் கிளாஸ் 11:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருங்க, நம்ம போலாம். ஓகேவா? 9th இலக்கியம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. கால் பண்ணி இன்னைக்கே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஈவினிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய், see you.